சமூகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த வைத்தியத்திலே கூறப்பட்ட சில விடயங்களை கூற உள்ளேன். நேற்றைய தினம் இஞ்சியை பற்றி கூறுகின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மிகுதியை கூற உள்ளேன். அதாவது சாதாரணமாக வயிற்றிலே பசி குறைந்தவர்கள், முதல் நாள் சாப்பிட்ட உணவு இல்லாட்டி முதல் நேரம் சாப்பிட்ட உணவு செரிமானம் இல்லாதவர்கள், வயிறு பொறுமலாகவும் வயிற்றிலே அஜீர்ணங்கள் மாதிரி ஏப்பம் விடுவது, மல வாசலாலே அபான வாயு வெளியிடுறவர்கள் நிச்சயமாக அடுத்த முறை உணவிலே கொழுப்பு சேர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். எந்த வாயு, அதாவது சாதாரணமாக வயிற்றிலே வலிப்பு ஏற்படும், எண்ணக்கரை இறைச்சியை சாப்பிட்ட உடனே செமிக்காமல் வயிற்று குத்து வரும். அந்த நிலையிலே ஒரு இஞ்சியிலே ஒரு கஷாயம் போட்டு, இஞ்சி, உள்ளி, மிளகு, சீரகம், மல்லி ஒரு கஷாயம் போட்டு அதை குடித்தீர்களாக இருந்தால் தேவையற்ற மருந்துகளை அள்ளி கொட்டி சேதப்படுத்துவதை விட இந்த சாதாரண ஒரு குடிநீர் குடித்து ஒரு டம்ளர் தண்ணீரையும் குடித்தீர்களாக இருந்தால் அந்த உடம்பு தானாகவே 2-3 மணி நேரத்திலே இயற்கைக்கு வந்துவிடும். நாங்கள் வயிற்று குத்து, சக்தி கூடுதலாக அஜீரணமான உணவு செமிக்க முடியாத உணவுகளை நாங்கள் சாப்பிடும் பொழுது வாந்தி ஏற்படுகிறது. வாந்தி இல்லாட்டி வயிற்றோட்டம் ஏற்படுகிறது. அந்த நேரம் உடம்பு இயற்கையாகவே தேவையற்ற உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தாமாகவே வாந்தி மூலம் வெளியேற்றும். அதேபோல் மலம் மூலமும் வெளியேற்றும். ஆனால் சிலர் அப்படி ஒரு நிலைமையிலே என்ன செய்வார்கள் என்றால், பிள்ளைகளுக்கு பசி இருக்கக்கூடாது, இல்லாட்டி பெரியவர்கள் சாப்பாடு தான் கொடுங்கொண்டு இடியப்பம் சொதியும் கொடுப்போம், அல்லது புட்டும் சம்பளம் கொடுப்போம் என்று பிள்ளை பட்டினி இருக்கக்கூடாது என்ற நிலையில் உள்ள மக்கள் அதிகம் இருக்கின்றார்கள். லங்கனம் பரமாவசதம், அதாவது பசித்திருப்பது எல்லா வைத்தியத்தையும் விட சிரமமானது, மருந்திலேயே திறமானது லங்கனம் என்றது சாப்பிடாமல் இருப்பது. அந்த தத்துவத்தை எங்களுடைய சைவ சமயத்திலே விரதம் என்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து, அதாவது ஒரு வாகனத்தை 24 மணி நேரம் ஓட இல்லாது அந்த வாகனத்துக்கு கூட ஒரு நாள் லீவு கொடுக்குறோம். வேலைக்கு போகிறவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு அல்லது கிழமையில் ஒரு நாள் லீவு. ஆனால் உடம்பிலேயோ நாங்கள் எந்த லீவும் கொடுக்காமல் கண்ட பொருட்களை எல்லாம் கண்ணால் கண்டதெல்லாம் வாசையிலே அள்ளி வாய்க்க தள்ளிட்டு பிறகு நாளடைவிலே அது உடனடியாக காட்டாது, நாளடைவிலே பசி இல்லை. அதை விட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டாலே வேறு விதமான நோய், அதாவது ஒரு ஆள் சீனியை தொடர்ந்து சாப்பிட்டாரே இருந்தால் அவருடைய ஆரம்பத்திலே அந்த உறுப்பு சீனியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்சுலினை சுரந்து அதை சீராக்குகிறது. தேவையில்லாமல் அள்ளி கொட்டி நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் முழுக்கவே சீனியாக மாறுறது இரத்தத்தில். ஆகவே அந்த சாப்பாட்டிலே உள்ள சீனியாக மாறக்கூடிய ஒரு பொருட்களை குறைத்து, அதுவும் விசேஷமாக கைப்பை நாங்கள் கைவிட்டு விட்டோம். கைப்பு இல்லை என்றால் சீனி உடம்பிலே சேர்ந்து ஆரம்பத்திலே சலத்தில் போகிறது, பிறகு இரத்தத்தில் ஏறுறது, திருப்பி நோயாக உருவாக்கி எல்லா நோய்க்கும் அடித்தளமாக மாறுகிறது. ஆகவே உலகத்திலே நோய் எங்களை வந்து சேரவில்லை, நாங்களாகவே நோயை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாக்கு சுவையை பெரிதாக பார்க்குறோமே ஒழிய உடம்பு இயற்கையாகவே எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அறுசுவை உணவை நாங்கள் சாப்பிடுவதில்லை. அதிலும் குறிப்பாக ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி அந்த நெல்லிக்கனியை மட்டும்தான் 6 சுவையும் ஒன்றா சேர்ந்த ஒரு ஔஷதமாகும். நெல்லிக்காயை கையை விட்டோம். நெல்லிக்காயை அப்பப்போ எடுக்க முடியாத வெளிநாட்டில் உள்ளவர்கள், உள்நாட்டில் உள்ளவர்கள் நெல்லி முள்ளி என்று சொல்வார்கள். நெல்லியை வத்தலாக காய வைத்து காயகல்பமாக அதை பாவித்து வந்தால் கூட நோயை தவிர்க்க முடியும். மேலும் இஞ்சியை பற்றி கூறும் பொழுது, ஒரு காய்ச்சல் வந்தால் உடம்பு தடிமன், குளிர், சில வேளையில் மழையில் நனைஞ்சு வந்து கையால் குளிரும், விரைப்பாக இருக்கும். அந்த நேரத்திலே இஞ்சியை தட்டி ஒரு பிளேன் டீயாகவோ இல்லாட்டி உள்ளியல் சேர்ந்த கஷாயமாகவோ பாவித்து பேசாமல் சாப்பிடாமல் ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே படுத்திருந்தால்
ஒரு 4 மாதத்துக்கு பிறகு அந்த உடம்பு சாதாரண நிலைக்கு திரும்பி வந்துடும். தற்பொழுது எந்த ஒரு நோய், சிறிய நோய் வந்தாலும் உதாரணமாக ஒரு 5 இன்ச்சு பாம்புக்கு இப்போ விஞ்ஞான பூர்வத்திலே 60 கிலோ சுத்தியலால் அடிதான் நடக்குது. ஆகவே நாங்கள் எங்களோட உடம்பை இயற்கைக்கு மாற்றினோம் என்றால் வெளியிலே வர எந்த நோயும் எங்களோட உடம்பை தாக்காமல் நாங்கள் 80-90 வயது வரைக்கும் திடகாத்தாமல் இருக்கலாம். இப்போ இருக்கின்ற முதியவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது கண் படிவாக தெரியும், காது கேட்கிறது, அஸ்மா ஒன்றுமில்லை, எந்த நேரம் தொடர்ந்து வேலை செய்வார்கள், களைப்பில்லை, திடகாத்திரமாக இருந்து, குறிப்பாக ஒரு கஷ்டமான நிலையில் உள்ளவர்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டியவர்களாக இருந்தால் 80 வயதிலும் அவர்கள் தங்கள் உடம்பாலே வேலை செய்து அந்த பணத்தை கொண்டு பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கிறதை கண் முன்னாலே பார்க்கலாம். அதனுடைய ரகசியம் உணவு பழக்கத்தை நிச்சயமாக கடைப்பிடிக்க வேண்டும். 2வது மனநிலையை சீராக வைத்து கொள்ள வேண்டும். சைவ சமயத்திலே அதிலே முக்கியமாக சொல்லப்படுகிறது, மனநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய தத்துவங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றது. இன்று நான் விரதம், என்ன ஆசைப்பட்டம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அந்த மன இறுக்கம் ஏற்படும் பொழுது சாதாரணமாக தற்பொழுது இப்போ கொரோனாவுக்கு நோய்க்குரிய காரணம் தெரிகிறது, ஆனால் தெரியலை. தெரியாதவர்களுக்கும் கொரோனா தான். வைத்தியசாலைக்கு கொண்டே அவர் ஏன் இறந்தார் என்று பார்த்து அப்பொழுது அவருக்கு கொரோனா கிருமியால் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே விஞ்ஞானபூர்வமாக எதற்கும் ஆதாரம் காட்டித்தான் அதுக்குரிய சிகிச்சை மேற்கொண்டு வந்தார்கள். இன்று குணங்குறி தெரியாமலே நோய் ஆட்களை மரணத்துக்கு கொண்டு செல்கிறபடியால் நாங்கள் ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக தங்களை பாதுகாப்பதற்கு ஆரம்ப நாட்களிலே என்னென்ன உணவை பாவித்தோமோ திரும்ப ஒடியல் போட்டு நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் போன்ற விடயங்களை பற்றி பின்னர் கூறுகிறேன். தற்பொழுது இஞ்சியினுடைய விடயத்திற்கு திரும்பவும் வருகின்றேன். இஞ்சியை சூளையிலே அவித்து, சுண்ணாம்பு தண்ணியிலே அவித்து அதை சுக்காக, இஞ்சி தான் சுக்காக பாவிக்கப்படுகிறது. சுக்கு என்றது வேர்க்கொம்பை என்று தமிழிலே சொல்வார்கள். இஞ்சியினுடைய தொடர்ச்சியாக வேர்க்கொம்பு தாராளமாக பாதுகாக்க முடியும். குழந்தை பெற்றவர்கள், பூ பெய்தவர்கள், பெண் குழந்தைகள் பூ பெய்த காலங்களிலே நிச்சயமாக தமிழருடைய பாரம்பரியத்திலே இஞ்சி உள்ளி முக்கியமான பொருளாக வருகிறது. இஞ்சி உள்ளியை தனியாக அரைத்து காயம் என்று சொல்லி உருண்டையாக்கி வாயிலே போடுவார்கள். இப்பத்த பிள்ளைகளுக்கு இஞ்சி உள்ளி என்றால் பார்த்து ஓடுகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு மாத சுயினம் ஏற்படுற காலங்களிலே வயிற்று வலி ஏற்படுகிறது. நாளடைவிலே மாதம் ஒழுங்காக வர வேண்டிய முழுக்கு ஒழுங்காக வராமல் இருக்கின்றது. அல்லது வந்தால் கூடியளவு வெளி செல்லுகின்ற காலத்திலே ஏனைய நோய்களை விலக்கி வேண்டுகிறார்கள். எமது பெற்றோர்கள் அந்த நேரம் எமது பிள்ளைகளுடைய அதை எப்படி அந்த இஞ்சியுள்ளியை அரைத்து காயமாக கொடுத்தார்களோ அதை நான் தொடர்ந்து பாவித்து இன்றும் அந்த கரியென்றால் மிக பிரியமாக பாவிப்பதன் மூலம் ஓரளவு என்னுடைய உடம்பை சீராக இப்போவும் வைத்து கொண்டிருக்கின்றேன். அதன் மூலம் 10 வருடம் கண்ணாடி போட்டிருந்தனர், 1.75 2.75. இன்று கண்ணாடி கூட இல்லாமல் எந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்கின்றதை கூறி மேலும் இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.